சில சண்டேஸ்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா சுட சுட சோறு, அதோட உடச்சு ஊத்தின முட்டை குழம்பு. ஆற வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. கை கொதிக்க கொதிக்க இருந்தாலும் லபக்கு லபக்குன்னு சாப்பிடணும். ஆனா எவ்வளவு சாப்பிடணும்னு கணக்கு தெரியாதுங்க. ஏன்னா அது சிம்பிள் ரெசிபி, ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அப்படி சேர்த்து பார்க்கலாமா? கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரிங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் 2 துண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததும் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். டப்பாவை சேர்க்காதீங்க, மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். அப்போ ஒரு 3 முட்டையை போல உடச்சு ஊத்திக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. நல்லா கமகமன்னு வாசனையோட இட்லி, தோசை